அம்மா வீட்டுக்கு போகிறதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. சடன் பிளான் தான். நானும் அர்ஜுன் மட்டும்தான் கிளம்புறோம். அவங்க அப்பாவுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு மட்டும் பண்ணியாச்சு. தக்காளி தொக்கு, இட்லி பொடி தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கடலைப்பொடி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இது எங்கள் வீட்டில் பண்ண மாட்டோம், ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் பண்ணுவாங்க. நமக்கு இட்லி பொடி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி செஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு 1 வீக் மட்டும் வச்சுருந்தேன். கொஞ்சம் மிளகாய் சட்னி அரைச்சிருந்தேன். கிளம்பிட்டோம். அர்ஜுனுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சாதம் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். முருகர் எப்போவுமே நான் உங்களுக்கு துணை இருப்பேங்கிறத அப்பப்போ எனக்கு காமிச்சிட்டே இருக்காருங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க கட்டப்பை வச்சுருந்தாங்க. சடனாக பார்க்கும்போது அதில் முருகர் இருந்தார். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஊருக்கு வரோங்கிறது யார்கிட்டையுமே சொல்ல, சர்ப்ரைஸாக தான் போகிறோம். என் தம்பியை மட்டும் வர சொல்லியிருந்தேன் கூப்பிட்றதுக்கு. அவன் மட்டும் வந்துடலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி. நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளை தேடுறாங்களோ இல்லையோ, நம்ம பசங்களை தான் அதிகமாக எல்லாருமே தேடுறாங்க. அப்புறம் அம்மா பணியாரம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அக்கா மாமா எனக்கு பிரியாணி பிடிக்குங்கிறதுக்காக பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து இதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.